ஓகே, ஆஃப்டர் 9 days நாங்கள் வந்து திருப்பி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ லஞ்ச் வந்து தமிழ் ஃபுட்டு தாங்க இன்றைக்கி. கைஸ் அப்படியே பாருங்களேன், ஆப்போசிட்டில் ஒரு கார்ட் செக்ஷன் இருக்குது. இப்போ இந்த மலை ஏறி அங்கிட்ட இறங்கணும்னு நினைக்கிறேங்க நான். சித்தூர் சென்னை ஹைவேஸ் ரோடை பாருங்க, இங்கே பாருங்க. ஐயோ, என் மூளை குழம்பிருச்சு. வெரி குட் மார்னிங் கைஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா Day 8. ஸோ லாஸ்ட் டே ரைடு. இப்போ வந்து கந்திக்கோட்டாலேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ எல்லாத்தையும் திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு டென்ட்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படி கிளம்பணும். செம்ம டேங்க, செம்ம பிளேஸ் இது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. அந்த பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தூக்கத்தில் தான் என்ன இருக்கும். ஸோ இங்கேருந்து ஒரு 650 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது வீட்டுக்கு. ஸோ லாங் ரைடு இன்றைக்கி 2 ways இருக்கும், 4 ways இருக்கும், மாறி மாறி இருக்கும். இங்கேருந்து கிளம்ப போகிறோம். அப்போது ஸோ இங்கே பாருங்கள், எல்லாம் டென்ட்டில் எல்லாம் தூங்கிட்டு இருக்கானுங்க. ஸோ எல்லாத்தையும் எழுப்பி விட்டுட்டு ஸோ அப்படியே கிளம்பணும். இந்த இடத்தோட வியூ பாயிண்ட் நான் மார்னிங் காட்டுறேன் இப்போ நான் உங்களுக்கு. ஸோ அப்படியே நான் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். இந்த ஒரு அழகான பிளேஸ்லேருந்து கிளம்புறோம். பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்களேன். என்ன குப்பை தாங்க எங்கே பார்த்தாலும். சரக்கு பாட்டிலாக உடச்சி போட்டு குடிக்கிறீங்க, ஓகே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க, அதை உடச்சி வேறு போடணுமா? அதுதாங்க இருக்கிறதுலே கடுப்பாக ஒரு விஷயம். அங்கே பாருங்கள், பாட்டிலாக கிடக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா டூரிசமோட தான். அது உள்ள 1500 பே பண்ணி போட்டுக்கலாம். வாஷ்ரூம் ஆனால் ஃப்ரீயாக தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. நாங்கள் எதுவும் பே பண்ணலை, கேட்டோம் போய்க்கோ யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ அப்படியே குளிச்சு கிளம்பியாச்சு. ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ரெடி ஆகிட்டோம். ஸோ அப்படியே இந்த இடத்த விட்டு கிளம்புறோங்க. ஸோ அப்படியே ஹைவேஸில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அதேமாதிரி இங்கே வந்தால் கொஞ்சம் சேஃபாக இருங்க. பூச்சி பொட்டுலாம் நிறைய இருக்குங்க, அசிங்கெல்லாம் நிறையா பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் இந்த ஆந்திரா டூரிசம் டெவலப் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும் இந்த பிளேஸ். ரொம்ப அழகான பிளேஸு, நல்லா காற்றடிக்குது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷிங்காக இருக்குது மார்னிங்கு. ஓகேங்க, அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ நேராக பாருங்கள், அதான் கந்திக்கோட்டை ஃபோர்ட்டு. போகலாம் மச்சி. அப்புறம் காற்றுரிச்சல் எப்படி விழுந்துருக்கு பாருங்கள். ஸோ ஃபோர்ட் ரொம்ப அழகாக இருக்குல்ல, பியூட்டிஃபுல் பிளேஸுங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 600 கிலோமீட்டர்ஸ் காட்டுது, 610 சம்திங் ஆட் கிலோமீட்டர்ஸ் காட்டுதுங்க. அப்படியே நாங்கள் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே போகிறதான் பிளானு. இங்கே வந்து ஒரு அழகான ஃபோர்ட் கட்டியிருக்காங்க. அப்படின்னா இங்கே வந்து இதோட சிறப்பு அம்சம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இல்லைனா சும்மாலாம் கட்ட மாட்டாங்கங்க. வாட்ச் டவர்லாம் வச்சு கட்டியிருக்காங்க. இந்த ஃபோர்ட் எங்களால் பார்க்க முடியல. சரி ஸ்ரீராம், சேஃபாக போகணும். நாங்கள் போயிட்டு இருந்தால் நாங்கள் போயிடுவோம், நீ வா. இந்த ஓப்பன் டெரைனை பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக ஓப்பன் தாங்க. அங்கே ஏதோ டேம் மாதிரி ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. சரி அப்படியே போயிட்டே இருப்போங்க நம்ம. பாப்பாகினி ஆறுன்னு போட்டிருக்கு. பாப்பாகினி ஆறு கிட்டத்தட்ட காவேரி மாதிரியே தாங்க இருக்குது, அழகாக இருக்குது பாருங்களேன். தண்ணி நல்லா ஓடுது. பிரிட்ஜ் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஓல்டு பிரிட்ஜ் போல் அதை டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து தரப்பாலம் மாதிரி தான் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குல்லங்க. இது வந்து கடப்பா ஏர்போர்ட்டு. கடப்பாவில் ஏர்போர்ட் இருக்குன்னு எனக்கு இன்றைக்கி தாங்க தெரியும். ஸோ இதுக்கப்புறம் 4 ways இருக்குன்னு நம்புவோம். 2.2 கிலோமீட்டர்ஸில் NH40 பிடிக்க சொல்லுது ரைட்டு திரும்பி. ஸோ NH40 4 ways-ஆன்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு NH4 தான் நினைக்கிறேன். NH40ங்கிறது காஷ்மீர் டு கன்னியாகுமரி ரோடு தான் NH40 நினைக்கிறேன். இது 4 ways மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல, பார்ப்போம், போய் தான் பார்க்கணுங்க. செம்ம கிராஸ் விண்டுங்க, பயங்கரமான கிராஸ் விண்ட்ஸ் அடிக்குது கைஸ். அப்படியே பாருங்களேன், ஆப்போசிட்டில் ஒரு கார்ட் செக்ஷன் இருக்குது. இப்படி ரோடு போகுது. இந்த மலை ஏறி அங்கிட்ட இறங்கணும்னு நினைக்கிறேங்க நான். 80லே தான் போயிட்டுருக்கோம். அவங்க கொஞ்சம் ஸ்லோவாக வராங்க. இப்போ கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி விட்ருக்கேன் வார்த்தைகள்லாம் பேசி. ஆட்டக்காரன் பைத்தியக்காரன் பாருங்க. இதுங்க இங்கிட்டு போகுது.
இந்த மவுண்டன் ரேஞ்ச் ஏறியாச்சுங்க. ஏறி இறங்கிட்டு இருக்கோம் இப்போது. ஸோ ஏறி இறங்கினா தான் நமக்கு வந்து அடுத்தடுத்து போகிறதுக்கான ரூட் இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், செம்ம அழகாக இருக்குல்ல அந்த இடம். கைஸ் ஏதோ ஒரு சிட்டிக்குள்ளே வந்திருக்கோம். சிட்டியால் டவுனாக தெரியல. ராயச்சோட்டிங்கிற இடத்துக்குள்ளே வந்திருக்கோங்க நாங்கள். அடா தம்பி, கிளாஸை கட் அடிச்சு புக் எடுக்க வந்திருக்கியா? யூஸ் ஃப்ரீ லெஃப்ட் லேன் டு சித்தூர். பரவாயில்லைங்க. நம்ம பசங்க பின்னாடி லைட்டு போடலன்னா எனக்கு அப்படியே பதறுது. லைட்டை காணாமே அப்படின்னு வண்டி லைட்டு. ஏன்னா அவங்க லைட்டு இருக்கவும் தான் எனக்கு தெரியுது பின்னாடி வராங்க சேஃபாக அப்படிங்கிறது. நான் வந்து 3 பூரி, ஒரு ரோஸ்ட்டு, ஒரு ஹாஃப் பாயில் சாப்பிட்டேன், ஒரு டீ குடித்தேங்க. லைட்டாக குலுங்க இந்த சிமெண்ட் ரோடு குலுங்கும்ல, அதனால் லைட்டாக பெரட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. லைட்டாக தான் சோடாவை போட்டால் சரியாயிருன்னு நினைக்கிறேன். இது பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குல்லங்க. கிருஷ்ணர், சிவன், அனுமார் எல்லாம் ஒரு இடத்துல இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. Yeah, I'm about to fade away, cause every time I wake up I feel like it's Monday. Something's going wrong with all the chemicals up in my brain. All of a sudden I don't look at anything the same way. Gotta build up of my thoughts sitting in an ashtray. I'm sorry that I'm so inconvenient, okay. Just let me be me and I'll stay out of your way. I can see the way you look at me, I'm such a disgrace. Guys, time பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 12:30. திருப்பதி வந்து லெஃப்ட் 58, சித்தூர் 59, நேராக ராணிப்பேட் 110 இருக்குங்க. சித்தூர் போயிடுவோன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஸ்டாப்புக்கு. இது என்ன ஊருன்னு தெரில, தலக்கோணாவா ஏதோ ஒரு ஃபாரஸ்ட் ரீஜனுக்கு வந்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள், இந்த மாதிரி எல்லோ கோடு தான் போட்டிருக்கு. திடீர்னு சிமெண்ட் ரோடு வந்துருச்சு. குதிச்சு போகிறோம். அப்படியே பேஸ் அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு. 90லேருந்து அப்படியே 80க்கு வந்துருச்சுங்க. நல்லா கூச்சிக்கிட்டே இருக்குது. இந்த ரோடு எப்போ முடியும்னு தெரில. பாருங்கள், மேடு போகலாம். கோப்ரோ ஸ்டெபிலைசேஷனால் உங்களுக்கு தெரியாது, ஆனால் கூச்சிக்கிட்டே தாங்க இருக்குது. காய்ஸ், இங்கிட்டு போனால் ரைட்டில் போனால் வந்து சென்னைங்க. சென்னை, பெங்களூர்லாம் அங்கிட்டு போனால் ஆனால் நம்ம நேராக போகணும். ராணிப்பேட் வந்து இன்னும் 103 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. சித்தூர் இன்னும் 17 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. வெள்ளூர் இன்னும் 54 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ வெள்ளூர் தான் ஃபஸ்ட்டு நம்ம போகிற தமிழ்நாட்டில் இருக்க ஸ்டாப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரவுண்ட் 1, கரெக்டாக 1ங்க. இப்போ லஞ்ச் வந்து தமிழ் ஃபுட்டு தாங்க இன்றைக்கி, வேறு வழியே கிடையாது, முடியலைங்க. ஸோ லஞ்ச் போய் அங்கே சாப்பிட்றலாம். மாதிரி 4 வேஸாக இருந்தால் சூப்பராக இருக்குங்க. 90லேயே போயிட்டுருப்போம். இப்போ வந்து சர்ச்சிங் ஃபார் ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ். ஸோ ஏதாச்சும் ஒரு ஜூஸ் கடல் நிப்பாட்டி ஜூஸை போட்டு, ஒயின் ஷாப் தாங்க இருக்குது எங்கே பார்த்தாலும். காய்ஸ், ஒரு பிரேக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 330 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 6 ஹவர்ஸுங்கிறது காட்டுதுங்க. சித்தூர் சிட்டிக்குள்ளே தான் நம்ம போகிறோம். சித்தூர் பால்கோவா இருக்கான்னு கேட்டோம், ஆனால் எங்கேயுமே இல்லைங்க. சித்தூரில் ஃபேமஸ் இல்லை பால்கோவா. சித்தூர் சென்னை ஹைவேஸ் ரோடை பாருங்கள், இங்கே பாருங்கள், இப்படி தாங்க இருக்குது. ஒரு 10 கிலோமீட்டரா தாங்க முடியலை. அப்போ ஒரு நல்ல ரோடு வந்துருச்சுங்க. உங்ககிட்ட சொன்ன நேரம் நல்ல ரோடு வர மாதிரி இருக்குது. அப்பா ஓகே, நல்லா வெல் மெயின்டைன்டாக இருக்குது. காங்கிரீட் ரோடு தான் போட்டிருக்காங்க. ஆனால் ரொம்ப ஒன்றும் அப்படி கூச்சி போகிற மாதிரிலாம் இல்லைங்க. 90ல் அப்படியே க்ரூஸ் பண்ணிட்டு போக முடியுது. 35 கிலோமீட்டர் சம்திங்கில் வெள்ளூர் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஹைவேஸாக இருக்குது, டிராஃபிக்லெஸ்ஸாக இருக்குன்னு ஃபாஸ்ட்டாக போயிடாதீங்க. நாய் மாடெல்லாம் வந்து ரோட்டில் இருக்கும், டக்குன்னு வந்துடும். இட்ஸ் வெரி அன்சேஃப். இப்போ காஷியஸாகவே போங்க. என்ன ஃபேக்ட்ரியாக இருக்கும்? பால் ஃபேக்ட்ரியா அது? சிபிஎஃப் இந்தியா ஆயில்ங்க. இதோ ஆயில் தான் போல. அது ஆந்திரா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேங்க. இதோட தமிழ்நாடு ஆந்திரா பார்டர் செக் போஸ்ட். எஸ், ஓகே. ஆஃப்டர் 9 days நாங்கள் வந்து திருப்பி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கோம். லாஸ்ட் டைம் நம்ம லடாக் போகும்போது 2019 பிளான் பண்ணும்போது நாங்கள் பார்டரில் ப்ராப்ளம்னால நம்ம திருப்பி வந்துவிட்டோம். ஸோ அதுவுமே 4 days 5 daysலேயே முடிஞ்சிச்சு. ஸோ இதான் வந்து என்னோடய வீட்டிலேருந்து நான் தனியாக இருக்க லாங்கஸ்ட்டு கேப்பு. இப்போ எஸ், திருப்பி நாங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டோம். பகுடா ரிவரும் ஸோ போயிட்டுருக்கோங்க. இன்னும் வந்து 5 hours காட்டுது எங்களுக்கு. 294 கிலோமீட்டர்ஸ். ஸோ விச் இஸ் வெரி குட். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2:15. ஸோ 5 ஹவர்ஸ்னால் வந்து 7:15 காட்டுது. 8ன்னு வச்சாலும் நாங்கள் 9:10க்கே நாங்கள் போனால் போதும். நாங்கள் பொறுமையாக தான் போக போகிறோம். வாலாஜா. ஓகே, ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட்குள்ளே என்ட்ரு ஆயாச்சுங்க. கரண்ட்டு கம்பத்தை அடிக்கிறாங்க. ஆற்காட்டு காஞ்சிபுரம் ஹைவேஸ்.
ஆற்காடு, ஆரணி, செஞ்சி, திருவண்ணாமலை போவோமான்னு தெரியல, ஆனால் செஞ்சி போவோம்னு நினைக்கிறேங்க. ஆர்காட் ஜூஸ் கடைன்னு. இது என்ன ஒரு ஆற்காடுண்ணா? இது ஆற்காடு, ஆனால் ஆற்காடு பக்கத்தில் தான். ஸோ ஆற்காட்லேருந்து நம்ம ஆரணி பொருள் இருக்குங்க. 30 ரூபா கிவி ஜூஸு வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக கொடு. ஆனால் RP26 Vlogs எந்த ஊருன்னு கேட்டேன். உப்புப்பேட் இந்த இடம். ஜூஸ் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. கிவி ஜூஸ் ஒன்று போட்டு கொடுத்தாங்க. நான் நிறைய இடத்துல குடிச்சிருக்கேன். என் ஃபேவரெட்டு கிவின்னு பார்த்தோன்னே நிப்பாட்டிட்டேங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு காட்டுதுங்க. காய்ஸ் சேட்பேட் வந்தாச்சு. டைம் வந்து 3:50. இன்னும் 3 hours 40 minutes போகும்னு சொல்லுதுங்க. நல்லா இருக்குல்லங்க, ஃபுல் ஓப்பனாக பச்சை பசேர்னு கருங்கல்லோட. ஆக்சுவலாக செஞ்சி வந்து இன்னும் 20 kilometers இருக்குது. செஞ்சி ஃபுட் கண்டிப்பாக போக முடியாது, ஏன்னா 5 o'clock அது க்ளோஸ்டு தான். செம்ம அழகாக இருக்குது பாருங்களேன். ஊர்லேயும் பாருங்களேன் எப்படி உருண்டை ராக்ஸ் இருக்குன்னு. ராக்கி மவுண்டைன் செம்ம அழகாக இருக்குங்க, சூப்பராக இருக்குல்ல காய்ஸ். இந்த ரைட் எடுக்க சொல்லுது. NH77 காய்ஸ். ஒரு வழியாக நம்ம NH48 38 போட்டிருக்கு. NH45 தானே அது. ஓகே, வாட் எவர். சென்னை திருச்சி ஹைவே ஜாயின் பண்ண போகிறோங்க. இதுக்கப்புறம் ஒரே ஸ்ட்ரைட்டு தான். திருச்சி 160 kilometers வந்துடும். இப்போ நேராக பிரேக் எடுப்போங்க. ஏதாச்சும் நல்லா உட்காந்து ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி. ஒரு ½ an hour இல்லை 1 hourனாலும் பரவாயில்லைங்க. மணி 6 தான் ஆகுது. 6 கூட ஆகலாம். 5:50 4:50 தாங்க ஆகுது. ஐயோ, என் மூளை குழம்பிருச்சு இந்த 2 waysல ஓட்டி. இது நம்ம ரொம்ப பழக்கப்பட்ட பரிச்சயமான ஒரு ரோடு, இருந்தாலும் கேர்ஃபுல்லாகவே போவோம். NH45 தாங்க இங்கே போட்டிருக்கு. அங்கே நிப்பாட்டும். இங்கே பாருங்கள், NH45 தான் போட்டிருக்கு. அப்புறம் இதில் NH38 போட்டிருக்குன்னு தெரியல கைஸ். இப்போ வந்து விழுப்புரம் தாண்டியாச்சு. விழுப்புரம் தாண்டி ஒரு காஃபி ஷாப்பில் நிப்பாட்டியிருக்கோம். ஸோ இதான் அந்த காஃபி ஷாப்பு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மணிங்களா 6 மணியா? வாட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. 5:45 ஆகிடுச்சுங்க. ஸோ இன்னும் ஒரு 2.5 hours இருக்குது. 3 hoursன்னு வச்சுக்கோங்களேன். 3 hours இருக்குது. ஸோ அப்படியே நான் போய் திருப்பி பைக்கில் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். டைம் பார்த்தீங்கன்னா வந்து 5:45 கரெக்டாக அப்போது எக்ஸாக்ட்லி. ஸோ அப்படியே போய்கிட்டு இருக்கோங்க நாங்கள். கைஸ், அட் லாஸ்ட் நம்ம சமயபுரம் டோல் வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து வீடு 20 kilometer தான். இப்போதான் போயிட்டு வரோம். ஆந்திரா, கர்நாடகா. பத்து நாள் சும்மாதான டூர். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். சேனல் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்போர்ட் கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் guys. Take care and stay safe. Tough times, 'cause anything worth doing is a tough climb.